பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நல்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறது வாசித்து கேட்கலாமா? யாத்திரையாகமம் 23:2. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, தீமை செய்வதற்காகவே திரளான பேர்களை பின்பற்றக்கூடாதுன்னு வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. தீமை என்கிற மிக முக்கியமான காரியம் ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தீமை துன்மார்க்கனை கொல்லும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப யாரை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மை செய்து வந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணுங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம தீமை செய்ய திரளான பேர்கள் எதை நீங்க பின்பற்றீங்கன்னு பாருங்க. எது காரியத்தை நீங்க அதிகமா விரும்புறீங்கன்னு பாருங்க. தீமையை விட்டு விலகி நன்மையை பின்பற்றிதான் உங்க இருதயம், உங்க எண்ணம், உங்க மைண்டு, உங்களுடைய வாழ்க்கை நன்மை செய்யறதையே அதிகமா விரும்புங்க. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.